Class 12th ஓட first chapter solid state. So first நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியணும் அப்படின்னா solids அப்படின்னா என்ன? So solids are definite in shape, okay va? And it has a very definite volume. And it also has a strong intermolecular forces of attraction and cannot compress. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச காமனான விஷயம். Correct? So இந்த சாப்டர்ல எப்படி இந்த எல்லா கான்செப்ட்ஸையும் கம்மி டைமில் ரொம்ப கிளியராக வித் ஆல் questions அண்ட் பாசிபிள் ட்ரிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ சாலிட்ஸ்னால் என்னன்னு இப்போ சொன்னேன், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச காமன் விஷயம். ஆனால் சாலிட்ஸையே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது தான் இந்த ஹோல் சாப்டருமே. டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். சாலிட்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்டலைன், another is amorphous. Okay, crystalline அப்படின்னா they are called as true solids. Long range ordered and arranged அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ரொம்ப தூரம் வரைக்கும் இட்ஸ் வெரி ஆர்டர்ட் த்ரூ அவுட் த சாலிட். சாலிட்ஸில் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஆர்டர்டாக அரேஞ்சாக இருக்கும். ஓகே, இது அமார்ஃபஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு மேபி அது ஆர்டர்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் இட் வில் பிகம் வெரி irregular. So it is short range and ordered. Okay. Next, it is anisotropic. All crystalline solids are anisotropic தான். Anisotropic அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சே நம்ம இந்த ஒரு சாலிட் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு வுட் பாக்ஸ் எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்மளோட ஒரு வுட்டன் பாக்ஸ். இப்போ ஒரு இடத்துல வந்து லைட் விழுகுது அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். திரும்பி வேற இடத்துல அதே லைட் விழுந்ததுன்னா அதுக்கு வேற ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதாவது சின்னதாக சொல்ல போனால் ஆனைசோட்ரோபிக்னா டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஃபார் அ சேம் ஆப்ஜெக்ட். ஓகேயா? ஆனால் ஐசோட்ரோபிக்னா நம்ம சொல்கிற மாதிரி கிளாஸ் எடுத்துக்கலாம். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா சேம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, நீ இங்கேருந்து லைட் அடித்தாலும் சரி, இந்த பக்கத்துலேருந்து அடித்தாலும் சரி, எந்த பக்கத்துலேருந்து வந்து ஹிட் பண்ணாலும் சேம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வில் பி தேர் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கோங்களேன். வுட்டுக்கு இந்த ஒரு இடத்துல பார்த்தா வேற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும், வேற இடத்துல இருந்து பார்த்தா வேற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும், பிகாஸ் தே ஆர் அன்ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். பட் கிளாஸ் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் பார்த்தாலும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஓன் சேஞ்ச். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை நம்ம ஐசோட்ரோபிக்னு சொல்லுவோம். ஸோ டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் அன்ஐசோட்ரோபிக் ஆர் NaCl, நம்மளோட சால்ட்ஸ், சாலிட் SO2, கோல்டு, வுட்டு, இதெல்லாமே வந்து அன்ஐசோட்ரோபிக் அண்ட் தே ஆர் கிறிஸ்டலைன்னு சொல்கிறோம். அமார்ஃபஸ் அப்படின்னா கிளாஸ், வேக்ஸ், ரப்பர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமார்ஃபஸ் சாலிட்ஸில் வந்துடும். ஓகேவா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் crystalline solids. ஸோ டைப்ஸ் ஆஃப் crystalline solids இருக்குங்க. there are 4 types of crystalline solids. First one, molecular solid, ionic solid, metallic solid, covalent solid. ஸோ பேர்லேயே நம்மளுக்கு தெரியும் என்னென்ன பார்ட்டிகல்ஸ், கான்ஸ்டியூவன்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு. மாலிகுலர் சாலிட்ஸ் ஆர் மாலிகுலர் பாண்ட்ஸால் மாலிக்யூல்ஸ் தான் இருக்கும் அதில், and they are covalent bond. Okay, ionic solids have ions and they have electrostatic force of attraction and they are made up of ionic bonds. Metallic are metallic bond. Okay, and இதில் எல்லாமே பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கும் and there are many pool of electronsக்கு நடுவில் பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கும், அதுதான் metallic bonds. Covalent bonds are made up of atom and it also has covalent bond. So molecular solids as well as covalent solid ரெண்டுமே covalent bondingனால நடக்கிறது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஸ், CO2, இது எல்லாமே molecular solidsோட எக்ஸாம்பிள். NaCl, it has both positive and negative ions. அதே மாதிரி Mg+, Mg2O, sorry MgO, Mg plus O minus, okay, Mg2 plus O2 minus. Okay, so ion Fe, Cu, copper, இது எல்லாமே metals, so metallic bondsல வந்துரும். And carbon, that is mostly graphite. Okay, graphite,
சிலிக்கா டை ஆக்சைடு இது எல்லாமே வந்து கோவலண்ட் பாண்டிங்கில் வரும். ஸோ கிராஃபைட் மட்டும் கண்டக்டிங், சிலிக்கன் டை ஆக்சைடு அண்ட் அதர் திங்ஸ், சிலிக்கன் கார்பைட் இது எல்லாமே வந்து இன்சுலேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ கண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் சாலிட்ஸ்க்கு ஆல்வேஸ் தே ஆர் இன்சுலேட்டர்ஸ். அயானிக்னா அயானிக் சாலிட் ஸ்டேட்டில் தே ஆர் இன்சுலேட்டர் பிகாஸ் சாலிட் ஸ்டேட்டில் தே எக்ஸிஸ்ட் ஆஸ் NaCl. இதே மோல்டன் ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா தே டிசோசியேட் இன்டு அயான்ஸ் Na plus and Cl minus. அந்த டைமில் they'll become a conducting, they'll become as a conductors, they'll act as a conductors in molten state, but solid state la they are insulators. Metallics are always conducting because metals are conducting always, so they are conductors. Covalent solids la carbon graphite mattu conductor, இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன், மித்த எல்லாமே இன்சுலேட்டர்ஸ் தான். ஓகேவா? மெல்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலிகுலர் சாலிட்ஸ் ஹேவ் வெரி லோ மெல்டிங் பாயிண்ட், அயானிக் ஹேஸ் ஹையர் மெல்டிங் பாயிண்ட். இது எல்லாருக்குமே தெரியும் அயானிக் பாண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு. ஓகேவா? ஸோ தே ஹாவ் ஹையர் மெல்டிங் பாயிண்ட் பிகாஸ் அந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கே நிறைய டெம்பரேச்சர் கொடுத்தா தான் அயானிக் பாண்ட் வில் பிரேக். ஸோ தே ஹாவ் வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட். மெட்டாலிக் பாண்ட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங், ஃபேர்லி ஹையர் மெல்டிங் பாயிண்ட். அண்ட் கோவலண்ட் பாண்டிங் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஸ்ட்ராங். அயானிக்கை விட ரொம்ப ஸ்ட்ராங் வந்து கோவலண்ட். Therefore it is very very high melting point. So lowest is molecular solids ku, next ionic solid, next metallic, and highest one the covalent solids ku. Okay, I hope this is clear. Next nama what is crystal lattice and unit cells nu paakalam.